ஹாய், நாம் இன்றைக்கி ஜெட்பேக் கம்போஸில் இருக்கிற ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸாக நம்ம வந்து ஜெட்பேக் கம்போஸோட தியரிட்டிக்கலாக நம்ம கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி அது பார்த்துருந்தீங்கன்னா ஓகே, சப்போஸ் பார்க்கல அப்படின்னா ஸோ அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் ஒரு முறை கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இப்போது ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்லேயும் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம என்ன ஸ்டேட்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதை தான் நான் இப்போ கவர் பண்ண போகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ரிமெம்பர், மியூட்டபிள் ஸ்டேட் ஆஃப், ரிமெம்பர் சேவபிள், derived ஸ்டேட் ஆஃப். ஓகேங்களா? ஸோ இந்த 4 ஸ்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ரிமெம்பர். ஓகே, ரிமெம்பர் அப்படின்றது என்னென்னா, இது வந்து என்ன நடக்கும்னா ஃபஸ்ட் ஒரு டைம் மட்டும் இனிஷியலைஸ் ஆகும். நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து அதை ஆக்சஸ் பண்ணும்போது அதோட கேட்சஸ்லேருந்து நம்மளுக்கு தரும். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம எங்கே நம்ம யூஏயில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து யுவை வந்து ஆன் கிரியேட்டில் நம்ம வந்து ஒரு கம்போசபிள் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் கால் ஆகும்போது அது கம்போசபிள்னு சொல்லுவாங்க. செகண்ட் டைம் அது கம்போஸ் நடக்கிறது வந்து ரீகம்போசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரீகம்போசிங் எப்போ நடக்கும் அப்படின்னா, யூசர் வந்து இன்ட்ராக்ட் பண்ணாங்க அப்படின்னா ரீகம்போசிங் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு லாகின் பேஜை அசியூம் பண்ணிக்கோங்க. அதில் யூசர் நேம்னு இருக்கும், யூசர் நேமுக்கான எடிட் டெக்ஸ்ட்டும் இருக்கும். ஸோ யூசர் நேம்ன்றது ஒரு டெக்ஸ்ட் வியூவாக இருக்கும். யூசர் நேம் இன்புட் கொடுக்குறது வந்து எடிட் டெக்ஸ்ட்டாக இருக்கும். கரெக்டுங்களா? எடிட் டெக்ஸ்ட்டில் நீங்கள் ஒவ்வொரு கேரக்டராக என்டர் பண்ணும்போதும் திரும்பவும் ஹோல் யூவையும் உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் நடக்கும். சரிங்களா? அதை தான் வந்து ரீகம்போசிங்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி ரீகம்போசிங் நடக்கும்போது இப்போ அந்த யூசர் நேம் அப்படின்ற டெக்ஸ்ட் வியூக்கு ஒரு டெக்ஸ்ட் நீங்கள் அசைன் பண்ணியிருக்கீங்களா, அது திரும்ப இனிஷியலைஸ் ஆகி உங்களுக்கு நடக்கும். ஸோ அந்த திரும்ப இனிஷியலைஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் ரிமெம்பர் அப்படின்ற ஒரு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த ஸ்டேட் என்ன நடக்கும்னா, வெரி ஃபஸ்ட் டைம் மட்டும் அந்த வேரியபிளுக்கு வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணும். நெக்ஸ்ட் டைம் வந்து அது வந்து கேட்சஸ்லேருந்து நெக்ஸ்ட் டைம் ஆக்சஸ் ஆகுது, அந்த வேரியபிளுக்கோட வேல்யூ ஆக்சஸ் பண்ணும்போது கேட்சஸ்லேருந்து நம்மளுக்கு தந்துடும். ஸோ ரீகம்போசிங் நடக்கும்போது கேட்சஸ்லேருந்து எடுத்து தந்துடும். ஓகேங்களா? உங்களுக்கு நான் அதை ப்ரோக்ராமேட்டிக்கலாக சொல்லும்போது நான் இன்னும் கிளியராக சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அதோட சிண்டெக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் வந்து வேல் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் உங்களோட வேரியபிள் நேம், அப்புறம் ரிமெம்பர் அப்படின்ற ஒரு கீவேர்ட் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கர்லி பிரேசஸ்க்குள்ளார உங்களோட டேட்டா டைப் லைக் ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், இன்டீஜராக இருக்கலாம், இல்லைன்னா அரேவாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் கொடுத்துட்டு ஸோ அதை வந்து உங்களுக்கான யூஏயில் நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது மியூட்டபிள் ஸ்டேட் ஆஃப். இப்போ மியூட்டபிள் ஸ்டேட் ஆஃப் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, என்கிட்ட ஒரு வேரியபிள் இருக்குது. அந்த வேரியபிளில் நான் வந்து என்னோடய யூஐயில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ அந்த வேரியபிளுக்கு எப்பப்பெல்லாம் வேல்யூ சேஞ்ச் நடக்குதோ அப்போல்லாமே என்னோடய யூஐயில் அது அப்டேட் ஆகணும் அப்படின்றது தான் என்னோடய ஸ்கோப். ஓகேங்களா? அந்த மாதிரி ஸ்கோப் இருக்கிற இடத்துல நான் வந்து மியூட்டபிள் ஸ்டேட் ஆஃபை நான் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ப்ரீவியஸாக அந்த லைவ் டேட்டா யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது தெரியும், அப்சர்வர் கான்செப்டில் இது எப்படி நடக்கும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நாம் யுவையில் வேரியபிள் வந்து வியூ மாடல் டிஃபைன் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் அந்த வேரியபிள் வந்து XML நம்ம பைண்ட் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்றப்போ யுவையில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ சேம் அதே மாதிரியே தான் இந்த மியூட்டபிள் ஸ்டேட் ஆகும். ஸோ இதை நம்ம ப்ரோக்ராமேட்டிக்கலாக நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, நான் இப்போ வந்து ஒரு ப்ரோக்ராம் ஆல்ரெடி நான் எழுதி வச்சுருக்கேங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணான்ட்டு. ஸோ ஒரு டேகு, அதுக்கப்புறம் ஆன் கிரியேட்டில் வந்து செட் கண்டென்ட் வியூக்குள்ளார என்னோட யூஏ மட்டும் நான் கால் பண்ணியிருக்கேன். கம்போஸ் ஃபங்க்ஷனை மட்டும் நான் கால் பண்ணுறேன். ஸோ அதுலேயும் நான் வந்து ஒரு லாக் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். எப்போல்லாம் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுதோ அப்போல்லாம் இந்த லாக் ட்ரிகர் ஆகும். அதுக்கப்புறம் நான் ஒரு 2 வேரியபிள், ஒன்று வந்து நாம் இப்போ எடுத்த ஃபஸ்ட்டு டாபிக் வந்து ரிமெம்பர் அப்படின்னும், இன்னொரு வேரியபிள் வந்து என்னென்னா மியூட்டபிள் ஸ்டேட் ஆஃப் அப்படின்றது மாதிரியும் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு காலம், இந்த யூஐயில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு இமேஜ் வியூ, அது கீழே ஒரு டெக்ஸ்ட் வியூ, அது கீழே ஒரு எடிட் டெக்ஸ்ட். ஸோ ஓகேங்களா? ஸோ அந்த டெக்ஸ்ட் வியூக்கு வந்து நான் டேரெக்டாக ரிமெம்பர் அப்படின்ற வேரியபிளை வந்து நான் டேரெக்டாக இதில் அசைன் பண்ணியிருக்கேன் இந்த டெக்ஸ்ட் வியூக்கு. அதுக்கப்புறம் எடிட் டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, யூசர் நேம் அப்படின்றது அந்த எடிட் டெக்ஸ்ட்டு. அந்த எடிட் டெக்ஸ்ட்டுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த மியூட்டபிள் ஸ்டேட் ஆஃப் நான் கொடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போது நம்ம ஃபஸ்ட்டு 1 by 1 வந்துடும். ரிமெம்பர் பற்றி நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ ரிமெம்பர் எதுக்காக நான் சொன்னேன்னா, இப்போது யூசர் வந்து யூஐயில் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போது எவ்ரி டைம் வந்து இந்த கம்போசபிள் ஃபங்க்ஷன்ஸ் கால் ஆகும். அது எவ்ரி டைம் ஃப்ரீக்வெண்ட்டாக கால் ஆகிறது என்ன சொல்லுவாங்க, ரீகம்போசிங்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ரீகம்போசிங் நடக்கும்போது எல்லாமே இந்த வெல்கம் டெக்ஸ்ட்டுக்கு வந்து புதுசாக இந்த வேல்யூ வந்து இனிஷியலைஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? சப்போஸ் நான் வந்து டைரெக்டாக இப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எவ்ரி டைம் இனிஷியலைஸ் ஆக்கிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து ரிமெம்பர் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம இப்படி வெல்கம் டெக்ஸ்ட் இப்போ இந்த மாதிரி நான் கொடுத்தேன்னா இது எவ்ரி டைம் இனிஷியலைஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த எவ்ரி டைம் இனிஷியலைஸ் ஆகிறத அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ரிமெம்பர் அப்படின்ற ஒரு
ஸ்டேட் மேனேஜ்மெண்ட். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா வெரி ஃபஸ்ட் டைம் மட்டும் இனிஷியலைஸ் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு ரீகம்போசிங் ஆகும்போது இதோட கேட்சஸ்லேருந்து வேல்யூ எடுத்து இந்த டெக்ஸ்ட் வியூக்கு அசைன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ சில பேர்த்துக்கு வந்து ரீகம்போசிங்னா என்னன்னு தெரியல. ஸோ அதுக்காக நான் இப்போ வந்து நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ரீகம்போசிங் என்ன நடக்கும்னா இந்த எடிட் டெக்ஸ்ட்டில் நான் ஒவ்வொரு கேரக்டராக நான் சேஞ்ச் பண்ணும்போது ஒவ்வொரு கேரக்டருக்குமே இந்த சாம்பிள் யூஐ ஃபங்க்ஷன் வந்து திரும்ப நம்மளுக்கு கால் ஆகும். இந்த ஹோல் யூஐயும் திரும்ப நம்மளுக்கு கிரியேட் ஆகும். ஓகேங்களா? நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு சாம்பிள் யூஐ கால் ஆகி காலம் கால் ஆகிடுச்சு. கரெக்டுங்களா? சாம்பிள் யூஐ இது எங்கேருந்து கால் ஆகிருக்குன்னா ஆன் கிரியேட்லேருந்து ஃபஸ்ட் டைம் இது கால் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நான் இப்போது இதை கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போது நான் போயிட்டு இந்த எடிட் டெக்ஸ்ட்டில் நான் ஒரு இன்புட் கொடுக்குறேன். பி ஒரு டைப் பண்ண உடனேவே பாருங்கள், நான் எடிட் டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஆல்ரெடி அந்த டெக்ஸ்ட்டு சேஞ்சுக்கும் நான் லாக் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இந்த டெக்ஸ்ட்டு சேஞ்சுக்கும் நான் ஒரு லாக் எழுதியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல சேஞ்ச் நடந்தாலே ஒரு லாக் பிரிண்ட் ஆகும். அப்புறமேல் பிரிண்ட் ஆனதுக்கப்புறமும் திரும்பவும் ரீகம்போசிங் இது தான். ஓகேங்களா? திரும்பவும் வந்து பாருங்கள் சாம்பிள் யூஐ ஃபஸ்ட்லேருந்து திரும்ப கால் ஆகுது. இந்த லைன் எங்கே இருக்குது பாருங்கள், 47ல் இருக்குது. திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து இது கால் ஆகும். ஓகேங்களா? இதுதான் ரீகம்போசிங்னு சொல்லுவாங்க. சரி, இந்த இடத்துல டைப் பண்ணிட்டேன், இங்கே டைப் பண்ணணும். பாருங்கள், நான் ஒவ்வொரு முறை டைப் பண்ணும்போதும் இந்த இடத்துல கால் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதுதான் இந்த ரீகம்போசிங். ஸோ இத்தனை முறை நான் டைப் பண்ண இந்த இடத்துல ஒவ்வொரு முறையும் வேல்யூ இனிஷியலைஸ் ஆனால் ஸோ நம்மளோட ஆப்போட மெமரி அதிகமாகிட்டே போகும். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம அதை தவிர்க்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த ரிமெம்பர் ஸ்டேட்டு. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி எவ்ரி டைம் ரீகம்போசிங் நடக்கும்போது இதுக்கு வேல்யூ வந்து ஒரு டைம் மட்டும் அசைன் பண்ணும். அதாவது கேட்சஸ்லேருந்து எடுத்து அசைன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ரிமெம்பர் பற்றி தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இந்த மியூட்டபிள் ஸ்டேட் ஆஃப். ஓகேங்களா? இந்த மியூட்டபிள் ஸ்டேட் ஆஃப் என்ன பண்ணும், இருக்கிற வேல்யூவை யூஐக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஓகேங்களா? அப்புறம் இந்த வேல்யூவில் ஏதாவது சேஞ்ச் நடந்தாலும் யூஐக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்போது என்கிட்ட இப்போ இனிஷியலாக வேல்யூ வந்து எதுவுமே இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே இருக்கிற வேல்யூ வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பிளாக் ஹேண்ட்ஸ்ன்னு நான் கொடுத்துருக்கேன். இதையும் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். இந்த வேரியபிள் நான் எங்கே அசைன் பண்ணியிருக்குன்றதை பார்த்துக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா இந்த எடிட் டெக்ஸ்ட்டுக்கு நான் இந்த வேல்யூ கொடுத்துருக்கேன். அப்போது இந்த வேல்யூவில் ஏதாவது சேஞ்ச் நடந்தால் இந்த எடிட் டெக்ஸ்ட்டில் அசைன் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சேஞ்ச் நடந்தது அப்படின்னா என்ன சேஞ்ச் நடக்குதோ அதை வந்து இந்த யூசர் நேம் அப்படின்ற வேல்யூக்கு நான் திரும்ப அசைன் பண்ணியிருக்கேன். அப்போ நம்ம டைப் பண்ணும்போது வர வேல்யூ இதுக்கு நான் அசைன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதை நான் லாகில் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஒர்க்கு தான் நான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போது நம்ம டைப் பண்ணால் அந்த வேல்யூ இந்த இடத்துல வரணும். ஸோ நான் இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கிற வேல்யூ வந்து பிளாக் ஹேண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ பிளாக் ஹேண்ட்ஸ் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நான் இப்போ டைப் பண்ணுறேன்னா இது வந்து ஜெட் பேக் அப்படின்னு நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டைப் பண்ணியிருக்கிற வேல்யூ இந்த இடத்துல எனக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ இந்த யூசர் நேம் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல இந்த எடிட் டெக்ஸ்ட்டுக்கே நான் அசைன் பண்ணியிருக்கேன். அதனால தான் இந்த இடத்துல வருது. இல்லாட்டி இந்த இடத்துல நான் இப்போ டைப் பண்ணதே வந்திருக்காது. அது வேணால் உங்களுக்கு நான் எப்படி சொல்கிறேன், இதை நான் எடுத்துடுறேன். ஓகேங்களா? பிளாக் அண்ட் மட்டும் நான் இப்போ வைக்கிறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். சரி, ஓகே. இது வந்து மியூட்டபிள்ன்றதுனால இதுக்கு நான் வேல்யூன்னு கொடுத்தாகணும். ஓகே ஓகே இப்போ நான் வந்து பிளாக் அண்ட் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ அதுக்கப்புறம் நான் டைப் பண்ணுறேன். இப்போது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இப்போ தெரியும். இப்போ நான் வந்து ஹெச்ன்னு டைப் பண்ணுறேன், எஃப்ன்னு டைப் பண்ணுறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கா? ஏன் ஆகலை அப்படின்னா இது வந்து மியூட்டபிள் ஸ்டேட் ஆஃப் வேல்யூ கிடையாது. ஜஸ்ட் யூசர் நேமை நான் டைரெக்டாக இதுக்கு வேல்யூக்கு நான் அசைன் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஓகேங்களா? அது ஒரே ஒரு டைம் மட்டும்தான் இந்த இடத்துல நடக்கும். அதுக்கப்புறம் ரீகம்போசிங் நடந்தால் தானே இதுக்கு வேல்யூ திரும்ப அசைன் ஆகும். அப்போ ரீகம்போசிங் நடக்கணும்னா நான் மியூட்டபிள் ஸ்டேட் ஆஃப் யூஸ் பண்ணால் தான் அதை அப்சர்வர் பண்ணி அதுக்கப்புறம் அந்த வேல்யூவை திரும்பவும் அந்த யூஐக்கு அப்டேட் பண்ணும். கரெக்டுங்களா? இல்லாட்டி அதை அப்டேட் பண்ணாது. இல்லாட்டி நான் உங்களுக்கு இங்கே நான் டைப் பண்ணுறது நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக என்ன பண்ணுறேன்னா இப்போது நான் வந்து ஹெச்ன்னு டைப் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஹெச் வந்திருக்கு பார்த்தீங்களா? திரும்பவும் நான் இப்போ ஜேன்னு டைப் பண்ணுறேன். ஜே வந்திருக்கா? ஆனால் இது வந்து இந்த இடத்துல அப்டேட் நடக்கலை.
ஏன்னா அந்த டெக்ஸ்ட் இந்த எடிட் டெக்ஸ்ட்டில் நம்மளுக்கு ஷோ ஆகலை, ஏன்னா ரீகம்போசிங் நடந்தால் தான் நம்மளுக்கு வந்து திரும்ப ஷோ ஆகும். பாருங்கள், ஆன் வேல்யூ சேஞ்சுக்குள்ளார மட்டும்தான் இருக்குது, இன்னும் வெளியே வரல. ஓகேவா? இப்போ நான் இதை வந்து மியூட்டபிள் பண்ணுறேன். மியூட்டபிள் ஸ்டேட்டாக போகும்போது எனக்கு வந்து ரீகம்போசிங் நடக்கும். ஓகேவா? இப்போ நான் போய்ட்டு இப்போ இதை நான் மியூட்டபிள் வச்சுட்ருக்கிறதுனால நான் வந்து இதுக்கு வந்து வேல்யூன்னு சொல்லி நான் கெட் பண்ணிக்க முடியும் வேல்யூவை. பிரிண்ட் பண்ணுறதுக்கும் டாட் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ ரன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு லாகும் காமிச்சுக்கிறேன். பார்த்தீங்களா, நான் டைப் பண்ண வேல்யூ வந்திருக்கு, ரீகம்போசிங்கும் நடந்திருக்கு. ஓகேங்களா? இதுதான் மியூட்டபிளோட வேல்யூ, சாரி மியூட்டபிளோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து ரிமெம்பர் சேவபிள். ஸோ ரிமெம்பர் சேவபிள் அப்படின்றது சேம் ரிமெம்பர் மாதிரியே தான், பட் ஆட் ஆனால் இன்னும் கொஞ்சம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் ஆகிறப்போ கூட நம்மளால் சேம் ஸ்டேட்டை ரிட்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ரிமெம்பர் சேவபிள். ஸோ கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் என்னென்ன இருக்கலாம்னா, டார்க் அண்ட் லைட் மோட் சேஞ்ச் இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதுவாக கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் லாங்குவேஜ் சேஞ்சாக இருக்கலாம், அதுக்கப்புறம் ஓரியன்டேஷன் சேஞ்சாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் கூட நம்மளால் சேம் ஸ்டேட்டை ரிட்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ரிமெம்பர் சேவபிள். ஸோ நம்ம கோட் மூலியமாகவும் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இதில் பிளாக் ஹேண்ட்ஸ்ன்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம டைப் பண்ணது தான். ஸோ நான் இப்போ வந்து ரொட்டேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. என்னாச்சு, காணாமல் போயிடுச்சா? ஆல்ரெடி அந்த நம்ம டைப் பண்ணது போயிடுச்சு, வெறும் பிளாக்னு தான் இருக்குது. ஏன்னா பிளாக்ன்றது நம்ம ஸ்டாட்டிக்காக வச்சுருக்கனால அது இருக்குது. ஓகேவா? இல்லாட்டி நான் இதையும் கூட நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ரிமெம்பரும் மியூட்டபிள் ஸ்டேட்டும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ நான் போய் டைப் பண்ணுறேன். இப்போ நான் டைப் பண்ணிட்டேன். இப்போ நான் ரொட்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ரொட்டேட் பண்ணால் பாருங்கள், வேல்யூ கிளியர் ஆகிடுச்சு. கரெக்டுங்களா? வேல்யூ கிளியர் ஆகிடுச்சா? ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரிமெம்பர் சேவபிள் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ நான் பிளாக் ஹேண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணிட்டேன். இப்போ நான் ரொட்டேட் பண்ணுறேன். பார்த்தீங்களா, நான் ரொட்டேட் பண்ணதுக்கப்புறமும் கூட நான் டைப் பண்ணது சேம் வேல்யூ எனக்கு அப்படியே தான் இருக்குது, அது கிளியர் ஆகலை. ஓகேங்களா? ஸோ இதுக்காக யூஸ் பண்ணுறது தான், அதாவது கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் ஆகிற நேரத்துலையும் நம்ம ஸ்டேட்டை ரிட்டைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது வந்து ரிமெம்பர் சேவபிள். ஓகேங்களா? ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டெரைவ்டு ஸ்டேட் ஆஃப். டெரைவ்டு ஸ்டேட் ஆஃப் அப்படின்றது என்னென்னா, இப்போ என்னோடய வேரியபிள் வந்து ஒரு டெரைவ்டு ஸ்டேட் வேரியபிள் அப்படின்னா அந்த வேரியபிளுக்கான வேல்யூ வந்து அனதர் ஒரு ஸ்டேட்டில் இருக்கிற வேரியபிளோட வேல்யூவை டிபெண்ட் பண்ணி தான் இந்த டெரைவ்டு ஸ்டேட்டோட வேல்யூ இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது இன்னும் சிம்பிளாக நான் சொல்லணும் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு லாகின் பேஜ் இருக்குது. அந்த லாகின் என்னோடய ஸ்கோப்பாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய லாகின் பேஜ், அதில் என்னோடய ஃபோன் நம்பர் வந்து 10 டிஜிட்டுக்கு நான் மேலே 10 டிஜிட் ஆர் 10 டிஜிட்டுக்கு மேலே என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து சப்மிட் பட்டன் எனேபிள் ஆகணும். இதுதான் என்னோடய ஸ்கோப். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இடத்துல நான் இதை யூஸ் பண்ணலாம். இப்போது அந்த மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுறதுக்கு வந்து நான் இந்த பாருங்கள், மொபைல் ஈக்குவல் ரிமெம்பர் மியூட்டபிள் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அது 10 டிஜிட் என்டர் பண்ணிட்டாங்களா அப்படின்றத வேலிடேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துல தான் டெரைவ்டு ஸ்டேட் ஆஃப் வேரியபிள் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல மொபைல் டாட் வேல்யூ டாட் லென்த்து, அதாவது மொபைல் நம்பரோட லென்த்து 10 டிஜிட் இல்லை 10 டிஜிட்டுக்கு மேலே இருந்தது அப்படின்னா மட்டும் இதுக்கு வந்து இஸ் வேலிட் வந்து ட்ரூன்னு அசைன் ஆகும், இல்லாட்டி இதில் ஃபால்ஸ்ன்னு அசைன் ஆகும். சரிங்களா? ஸோ சேம் யூஐயில் தான் நான் இப்போது சொன்ன மாதிரி ஒரு எடிட் டெக்ஸ்ட்டும் ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு இஃப் கண்டிஷன் எழுதியிருக்கேன். வேலிடாக இருந்தால் மட்டும் இந்த பட்டனை காமிங்க, இல்லாட்டி இந்த பட்டனுக்குள்ளாரே போகாது. ஓகேங்களா? அப்போது இந்த ஒரு டெக்ஸ்ட் வியூ மட்டும்தான் ஷோ ஆகும். ஓகேங்களா? இது நம்ம ப்ரோக்ராமேட்டிக்கலாகவும் ஒரு முறை பார்த்துடலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா,
இஸ் வேலிட் அப்படின்னு க்ரியேட் பண்ணுறேன். ரிமெம்பராகவே நான் வச்சுக்கிறேன். சரிங்களா? அதை நான் மியூட்டபிள் சாரி ரிமெம்பர் ஸ்டேட் ஆஃப் என்னது என்னோட யூசர் நேம். ஓகேங்களா? யூசர் நேமோட லென்த் எனக்கு அட்லீஸ்ட் 3 கேரக்டருக்கு மேலே இருந்தால் நான் சப்மிட் பட்டன் ஷோ பண்ணுற மாதிரி நான் இப்போ எழுத போகிறேன். ஸோ அப்போது இந்த இடத்துல நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னா யூசர் நேம் டாட் வேல்யூ டாட் லென்த் greater than or equal to 3. ஓகேங்களா? ஸோ இப்போது 3 கேரக்டர்ஸ்க்கு மேலே இருந்தால் நான் வந்து கீழே சப்மிட் பட்டனை எனேபிள் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய எடிட் டெக்ஸ்ட்டுக்கு கீழே நான் ஒரு இஃப் கண்டிஷன் போய் நான் எழுதிக்கிறேன். இஸ் வேலிட் டாட் வேல்யூ ட்ரூவாக இருந்தால் மட்டும் நான் வந்து பட்டன் கொடுக்குறேன். அதில் மேண்டட்டரி பேராமீட்டர் வந்து ஆன் கிளிக்கு. ஸோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பட்டனுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். டெக்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ அதை பில்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போது 1 2 3 சப்மிட் பட்டன் வந்துச்சுங்களா? நான் எடுத்துகிட்டேன், சப்மிட் பட்டன் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம டிரைவ்டு ஸ்டேட் ஆஃப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இப்போ நான் சொன்ன வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். சப்போஸ் புரியல அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.